சஃபர, எந்த மாதமும் பீடை கிடையாது. இஸ்லாத்தில் எந்த மாதமும் பீடை கிடையாது, கெட்ட விஷயங்கள் கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்த காலகட்டங்களிலே இதை முறியடிக்க வேண்டும், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடித்தது சஃபர் மாதத்தில் தான். அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தது சஃபருடைய மாதத்தில் தான். சஃபருடைய மாதத்தில் திருமணம் முடித்தால் குழந்தை பிறக்காது, வேற நல்லதெல்லாம் நடக்காது என்று சொல்லக்கூடிய இந்த மூட பழக்கங்கள் இருக்கின்றதே, இது இஸ்லாத்தில் இல்லாதது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதில் 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹாசிம், தாஹிர், இப்ராஹிம் என்று 3 ஆண் குழந்தை. அதே போன்ற ஜைனப், உம்மு குல்சும், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று 4 பெண் குழந்தைகளை அன்னை ஹதீஜா அவர்களுக்கு தான் இந்த 7 குழந்தைகளும் பிறந்தது. இவர்களுடைய திருமணம் நடைபெற்றது சஃபரில். எனவே சஃபருடைய மாதம் பீடை கிடையாது, கெட்ட மாதங்கள் கிடையாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமணம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹரோடு நடைபெற்றதும் சஃபருடைய மாதம்தான். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாத்திலே இந்த சஃபருடைய மாதம் குறித்து சொல்லப்படும் சஃபருல் முலஃபர், வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் என்று இந்த சஃபருடைய மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குகின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடித்து 2 சிங்க பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள், ஹசன் ஹுசைனை. அவருடைய திருமணம் நடைபெற்றது இந்த சஃபருடைய மாதம் தான். ஆக சஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இஸ்லாத்திலே எல்லா மாதங்களும் நல்ல மாதங்கள், எந்த மாதங்களும் துர்க்குடி கிடையாது, பீடையும் கிடையாது. எல்லா காலங்களும் நல்ல காலங்கள்.